ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் எப்பவும் போல் லேட்டான வீடியோ தான். டாக்ஸிக் படத்தோட ரிவ்யூ. நீங்கள் படம் பார்க்கணும்னு நினச்சவங்க, படத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே ரிவ்யூஸ் எல்லாருமே பார்த்து வச்சுருப்பீங்க. உங்களாம் நிறைய பேர் படம் கூட பார்த்துருக்கலாம். ஸோ நான் ரொம்ப சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமாக ரிவ்யூலாம் சொல்லலை. படம் நல்லா இல்லை, அவ்வளோதாங்க. நிஜமாவே நல்லா இல்லை, உட்கார முடியலை அப்படிங்கிறதான நிஜமான விஷயம். தமிழில் இந்த வருஷத்தில் இது வரைக்கும் வந்த மொக்க படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகுடம் படத்தை தான் சொல்லுவேன். எந்த வகையிலுமே அர்த்தமே இல்லாத ஒரு படம். அதுக்கு செம்ம டஃப் கொடுக்குது இந்த படம். தமிழில் மகுடம்னா பேன் இண்டியா லெவலில் நிச்சயமாக டாக்ஸிக்காக சொல்லலாம். பேன் இண்டியா ஸ்டார்ஸ்க்கு யாருக்குமே அடுத்தடுத்த படங்கள் ஓடவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கும். பிரபாஸாக இருக்கட்டும், ராம் சரணாக இருக்கட்டும், ஜூனியர் என்டிஆராக இருக்கட்டும், இப்போ யஷ்ஷாக இருக்கட்டும், அவங்க பெரிய மெகா ஹிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை சர்வை பண்ணுறதுக்கே பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்துலேயும் தெரியுது. பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஃப்ரேமையும் கண்ணில் ஒத்திக்கிறலாம் அளவுக்கு இருக்குது. எல்லாருமே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ ட்ரெஸ்ஸிங் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. மேக்கப் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சவுண்ட் டிசைன் நல்லாயிருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு, செட்டிங்ஸ் நிறைய பெரிய பெரிய செட்டிங்ஸில் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த செட்டிங்ஸ் எதுவுமே உறுத்தலை. சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், ஏஐயாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர். பட் கதை, திரைக்கதை, வசனம், அதுவும் தமிழில் தான் நான் இந்த படம் பார்த்தேன். இந்த மாதிரியான மிக மோசமான வசனம் எந்த படத்துக்கும் டப்பிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ அசால்ட்டாக நம்ம என்ன சொன்னாலும் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸை முட்டாளாக்கக்கூடிய எந்த படமுமே ஜெயிச்சது கிடையாதுங்க. ஆடியன்ஸோட புத்திசாலித்தனத்தையும் ஆடியன்ஸோடைய ரசிப்புத்தன்மையும் மதிக்கக்கூடிய படங்கள் மட்டும்தான் ஜெயிக்கும். நாங்கள் எப்படி வேணாலும் எடுத்து வைப்போம், என்ன குப்பை வேணாலும் வாரி வைப்போம், நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் ஆடியன்ஸ் அதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் டாக்ஸிக்காக தான் சொல்ல முடியும். எஸ், அவர் கேஜிஎஃப்பில் பண்ண அதே விஷயங்களை தான் பண்ணுறாரு இந்த படத்தில். ஆனால் இந்த படத்தில் இன்னும் தெரியல, ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுது. கீத்து, நயன்தாரா, ஹிமா குரேஷி, இன்னும் என்னன்னு தெரியல, வயசான ஹீரோயின்ஸை மட்டுமே போட்டு வச்சுருக்காங்க. எல்லாருமே இவங்களுக்கு அக்கா மாதிரி தெரியுது யஷ்ஷுக்கு. யஷ்ஷே ஓல்டு கெட்டப்பில் ஒரு மாதிரியாக தான் இருக்கார். பையன் கெட்டப்பில் ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிங், ஒரு மாதிரியாக எதுவுமே வந்து நம்மளால் படத்துக்குள்ளே ஒட்டவே வைக்க முடியல. மிகப்பெரிய வன்முறை என்னென்னா கேட்டேன்னா, அந்த படத்தில் படம் என்னடா ரொம்ப நேரமாக ஓடிட்டுருக்குன்னு வாட்ச் திரும்பி பார்த்தா 1/2 மணி நேரம் தான் இருக்குது. இன்னமும் 3 மணி நேரம் நம்ம உள்ளே உட்காந்துருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் இந்த படத்தை நம்ம மேலே செலுத்தக்கூடிய மிகப்பெரிய வன்முறையாகவே தோணுது. மொத்தத்தில் இந்த படம் குப்பை தான். நீங்கள் ஓடிடியில் வந்து பார்த்தா கூட ஓட்டி பார்த்தா கூட உங்களுக்கு எதுவுமே மிஞ்சாது அப்படிங்கிறது தான் நிஜம். ஒரு சில சீன்ஸ் மட்டும் நல்லா இருக்குது. அது சீனாக மட்டும்தான் நல்லா இருக்குது. படமாக எந்த வகையிலையும் எடுத்துக்க முடியல. கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு தொடர்ச்சியாக சோதனையான நேரம். வெறும் பிரம்மாண்டங்களை மட்டுமே தயாரிக்காமல் கொஞ்சம் நல்ல படங்களை தயாரிக்கலாம். பாலன் மாதிரியான படங்களை தயாரிக்கிறதா அவங்களுக்கு நல்லதுன்னு தோணுது. ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராத்திரின்னு ஒரு படம் வந்திருக்கு, அவ்வளோ நல்லா இருக்குது. சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பெரிய பெரிய பிராண்டிங் பண்ணாலும் இன்னொரு பக்கம் சின்ன பட்ஜெட் படங்களில் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்களில் பண்ணுறாங்க. ஸோ கேவிஎன் இனிமேல் அதை மாதிரி கவனம் செலுத்துகிறது தான் நல்லதாக இருக்கும். இல்லைன்னா லைக்கா மாதிரி ஒரு சமயத்தில் காணாமல் போக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். ஸோ கவனம் பாருங்கள். ஆடியன்ஸுக்கு நான் சொல்லக்கூடியதான் வார்த்தையிலே சொல்லிட்டேன், படம் நல்லா இல்லை, அவ்வளோதாங்க. தேங்க்யூ.